ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குட்டி காவேரியோட பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு அட்மிஷன் போகவும் வந்துட்டு ரெடியாகிட்டு இருப்பாங்க. விஜய் அண்ட் குட்டி காவேரி எல்லாருமே வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் முடித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன தேவையோ கேளு அப்படின்னு விஜய் வந்துட்டு சொல்லுவாங்க. தாத்தாவும் சின்னதாக சாக்லேட் அது இதுன்னு கேட்காம வேறு ஏதாவது பெருசாக கேளு, உங்கள் அப்பா கண்டிப்பாக இன்றைக்கி வாங்கி தருவாங்க அப்படின்னு தாத்தாவும் வந்துட்டு சொல்லுவாங்க. சரி, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு காவேரியும் வந்துட்டு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சுட்டு, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது, வேணும்ப்பா அம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. தாத்தா இதை கேட்டுட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுவாங்க. விஜய்க்கு எதுவுமே சொல்ல முடியாமல் தவிச்சு போய் பார்ப்பாங்க. எனக்கு அம்மாவை எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குப்பா அப்படின்னு காவேரி விஜய்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நீ சீக்கிரம் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு விஜயும் வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி ஃபேமிலியில் காவேரிக்கு வந்துட்டு வேலை கிடச்சிருக்குன்னு லெட்டர் வந்திருக்கும். காஞ்சிபுரத்தில் பெரிய ஸ்கூலில் எனக்கு வேலை கிடச்சிருக்குமா அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷப்பட்டு அவங்க அம்மா கிட்ட, யமுனா நிவின் கிட்ட வந்து சொல்லுவாங்க. நாம் நாளைக்கே இங்கேருந்து போவோம் அப்படின்னு வந்துட்டு காவேரி சொல்லுவாங்க அவங்க அம்மா கிட்ட. என்னது திடீர்னு நாளைக்கே போகணுன்னா எப்படி, நீ மட்டும் போ, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அங்கே இருக்கும்போது நீ மட்டும் இங்கே தனியாக என்ன பண்ணுவ, நீ என் கூட வா, அங்கேயே இருக்கலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி காவேரி வந்துட்டு சொல்லுவாங்க. உடனே யமுனா இருந்துக்கிட்டு, எனக்கும் திருவள்ளூரில் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க, பக்கம் தானே எனக்கு, அங்கேருந்து நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன், நீ அங்கே வந்துடுமா அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மாவும் அங்கேயே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகலான்னு முடிவு பண்ணிவிடுவாங்க. நிவின் வந்து காவேரிக்கே தெரியாமலே அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. விஜயை வீட்டில் போய் பார்த்தேன், ஆனால் வீட்டில் வந்துட்டு யாருமே இல்லை. அதே மாதிரி கம்பெனிக்கு போய் ஏதாவது கான்டாக்ட் கிடைக்குமான்னு போய் பார்த்தேன், கம்பெனியே இருந்த அடையாளமே தெரியல அப்படின்னு வந்துட்டு நிவின் வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்கும். அண்ட் விஜய் வந்துட்டு இறந்துட்டதாக தான் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லி வச்சுருக்காங்க. 5 வருஷத்துலேயே அவங்க அப்பா இறந்தது கூட அவளுக்கு தெரியல. இருந்தாலும் அதையே எப்படியோ சொல்லி புரிய வச்சுட்டோம். ஏன்னா அவர் இருந்தது அவளுக்கு ஞாபகம் இருந்திருக்கு, அதனால் சொல்லி புரிய வச்சுட்டோம். ஆனால் விஜய் தம்பி இருந்தது எந்த ஒரு ஞாபகமே அவளுக்கு இல்லை, எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் இப்போது விஜய் தம்பி உயிரோடு இல்லைன்னா அதையும் அவள் எப்படி ஏற்றுப்பானே தெரியல. அதனால இதை பற்றி இப்போதைக்கு எதுவுமே சொல்லவும் வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. காவேரிக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி அவங்க அம்மா காவேரிக்கிட்ட வந்து கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம்மா, கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி உன்னை விட்டு போயிட்டாங்க, நானும் போயிட்டேன், உன்னை யாரை பார்த்துப்பா, நர்மதாவும் படிக்கிறேன்னு ஹாஸ்டல்லே உட்காந்துருக்கா, அவளும் இங்கே இல்லை, அப்புறம் நானும் போயிட்டேன், உன்னை யார் பார்த்துப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் இல்லைம்மா, இப்படியே சுதந்திர பறவையாக எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சிட்ருக்கணும் அப்படின்னு வந்துட்டு காவேரியோட அம்மா கிட்ட காவேரி வந்து சொல்லுவாங்க. இப்படி சொன்னால் எப்படி, என்ன அர்த்தம் இது, அது எனக்கு கல்யாணம் வேண்டான்னு அர்த்தமா அப்படின்னு காவேரியும் சொல்லுவாங்க. குட்டி காவேரியை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக அட்மிஷன் போட ஸ்கூலுக்கு வந்துட்டு போவாங்க. அந்த டைமில் நம்ம காவேரியும் வந்துட்டு ஸ்கூல் வருவாங்க. அந்த ஸ்கூலில் தான் காவேரிக்கு வேலை கிடச்சிருக்கும். குட்டி காவேரி ஒரிஜினல் காவேரியும் சீக்கிரம் வந்துட்டு மீட் பண்ணிப்பாங்க. அண்ட் குட்டி காவேரிக்கு காவேரி தான் வந்து அவங்களோட அம்மானு ஃபோட்டோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதை வச்சு காவேரியை ஸ்கூலில் பார்க்கும்போது ஐயே அம்மா அப்படின்ட்டு ஓடி வருவாங்க. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்துட்டு வைக்க போகிறாங்க. மகாநதியில் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு வரப்போகுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.